ஹலோ, குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு முட்டையும் சேர்த்து ஒரு சாலட் தான். இதுக்கு கையில் இருக்கிற லெஃப்ட் ஓவர் எந்த ஒரு ஃபைபர்னாலும் நம்ம சேர்த்து இந்த சாலடோடு பரிமாறிக்கலாம். அதுக்கு நாம் இன்றைக்கி உருளைக்கிழங்கை சின்ன சின்னதாக கட் பண்ணி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். 90% வெந்தால் போதும். அப்புறமா பன்னீர் எடுத்து அதில் நம்ம மைனஸ் பண்ணிக்க போகிறோம். இன்றைக்கி நான் ஹை ப்ரோட்டீன் பன்னீர் தான் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக கடுகு, அப்புறம் பூண்டு, லெமன் ஜூஸ், உப்பு எல்லாம் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்தால் மைனஸ் ரெடி. அது இல்லாமல் ஃபைபருக்கு நான் லெட்யூஸும் கொஞ்சமாக பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது இல்லாமல் நம்ம ஒரு பழுத்த மிளகா, அப்புறம் பச்சை மிளகா, இந்த ரெண்டையும் சேர்த்து தேங்காய் எண்ணெயில் வதக்கி கூடவே முட்டையும் உடச்சி ஊற்றி பரட்டிக்க போகிறோம். இப்படி தான் நான் இன்றைக்கி முட்டையை ரெடி பண்ணேன். பாயில் பண்ணி கூட நம்ம சாலட் பண்ணலாம். இன்றைக்கி ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக நான் வதக்கின முட்டையில் பண்ணுறேன். இது கூட நான் வெட்டி வச்சுருந்தேன் இல்லையா, கொஞ்சம் சின்ன பெரிய வெங்காயம், அந்த பெரிய வெங்காயத்தில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு 3 முட்டை உடச்சி இதில் சேர்த்து நான் வதக்கி எடுத்துக்கிறேன். ரொம்ப ஓவர் குக் பண்ணாதீங்க, அப்புறம் முட்டை ரொம்ப ஸ்மெல் வரும். அவ்வளோதான், எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணி பரிமாற வேண்டியதான். சீசனிங்க்கு நான் பெரிய பெரிய மசாலா மேலாப்பில் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன சீசனிங் பிடிச்சிருக்கோ போட்டு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிப்பியும் அடிக்கடி தோசை இட்லிக்கு நடுவில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். தேங்க்யூ.